ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இந்த ஆடி மாதத்தில் வர ஒவ்வொரு நாட்களுமே விசேஷமான நாட்கள். ஒவ்வொரு விரதமே ரொம்ப விசேஷங்க. நம்ம இந்த ஆடி மாதத்தில் செய்கிற எந்த ஒரு விசேஷமான பூஜையாக இருந்தாலும் விரதமாக இருந்தாலும் அதுக்கு நமக்கு 2 மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க. அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் வர அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்குங்க. பொதுவாக எல்லா அமாவாசையும் விசேஷமான நாட்கள் தான். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சில அமாவாசைகள் ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்படும். அந்த வகையில் இந்த ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியுங்க. என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்களும் இருக்குங்க. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி அமாவாசை அப்படின்றது ரொம்பவும் முக்கியமான அமாவாசைங்க. இந்த நாளில் நம்மை காண்பதற்காகவும் நாம் செய்யும் வழிபாடுகள், படையல், தான தர்மங்கள் இதெல்லாம் பார்க்கறதுக்காகவும் ஏற்பதற்காகவும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவதாக ஐதீகம். இதனால் நம்முடைய வீடு தேடி வரும் பித்ருக்களோட ஆசிகள் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக சில குறிப்பிட்ட விதிமுறைகளை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க. ஆடி அமாவாசையானது நமக்கு ஏற்பட்டுள்ள பித்ரு தோஷத்தை நாமே போக்கிக் கொள்வதற்கான மிக சிறந்த ஒரு நாள் அப்படின்னா இந்த ஆடி அமாவாசையை சொல்லலாங்க. இதனால் திருமணம், குழந்தை பேரு போன்ற நம்முடைய வீட்டில் தாமதப்படும் சுபகாரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும் அப்படின்றதும் நம்முடைய முன்னோர்களோட ஆசைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் இருக்குங்க. ஆடி அமாவாசை தர்ப்பண சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று இந்த ஆடி அமாவாசை. ஒரு வருஷத்தில் வரும் மிக முக்கியமான 3 அமாவாசைகளில் ஆடி அமாவாசையும் ஒன்றுங்க. தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை அப்படின்றதுனால ஆடி மாத அமாவாசை முன்னோர்களை தவறாமல் வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான நாள். ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு நாம் கொடுக்குற தர்ப்பணம், திதி இதெல்லாம் நமக்கு முந்தைய 41 தலைமுறையினரையும் சென்றடையும் அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க. இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுறதுனால நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கவும் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கவும் வழி செய்யும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. 2024ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை தினமானது ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க. தந்தை வழி உறவுகள் மற்றும் பித்ருக்களுக்கு காரணமான கிரகமாக இருக்கும் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி அமாவாசை வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி பித்ரு தர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஆடி அமாவாசை அன்னைக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்றது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அதே சமயம் எந்தெந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்றத நாம் தெரிஞ்சு கொள்வதும் ரொம்ப அவசியம்தாங்க. செய்யாமல் தவிர்க்க வேண்டிய விஷயங்களையும் தெரிந்து கொண்டு செய்வதால் முன்னோர்களை நாம் முழுமையாக வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆடி அமாவாசை அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா காலையில் எழுந்து முதல்ல குளிச்சுட்டு தாங்க நம்ம மற்ற வேலையே செய்யணும். ஆடி அமாவாசை அன்னைக்கு பெண்களாகிய நம்ம காலையில் எழுந்து குளிச்சுட்டு வாசல் திறந்து நில வாசல் திறந்து தண்ணியை மட்டும் தெளிக்கணும், கோலம் போடக்கூடாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கப்புறமா போயிட்டு நம்ம அமாவாசைக்கு தேவையான சாப்பாடை தயார் பண்ணணுங்க. அதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம நைட்டி போட்டுக்கிட்டு சாப்பாடை தயார் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்ம பாரம்பரியமாக புடவையோ இல்லை குர்தா, சுடிதார் இந்த மாதிரி போட்டுட்டு கூட சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் தர்ப்பணம் போய் கொடுத்துட்டு வந்துட்டு வீட்டில் படையல் போட்டுட்டு அந்த படையல் சாதத்தை முதல்ல காகத்துக்கு வச்சுட்டு காகம் சாப்பிட்ட பிறகு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த அமாவாசை தினமன்று ஒருத்தருக்காவது நம்ம கையினால் அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த ஒரு நாள் நம்ம அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை நம்ம வழிபடுவது நம்முடைய 41 தலைமுறையினரையும் போய் சேரும் அப்படின்றதுனால நீங்களே தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி.
இப்போ என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, ஆடி அமாவாசை அன்னைக்கு வாசலில் ஃபஸ்ட்டு கோலம் போடக்கூடாதுங்க. ஆடி அமாவாசை அன்னைக்கு காலையில் வீட்டை சுத்தம் செய்கிறதோ இல்லை சமையல் அறையை சுத்தம் செய்கிறதோ பூஜை அறையை சுத்தம் செய்யவோ கூடாது. முன்னாலே அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கணுங்க. காலையில் ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, நம்ம 8 மணிக்கு மேலே எழுந்துக்கலாம், அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. காலையில் 5 முதல் 6 மணிக்குள்ளாக எழுந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே 6 மணிக்கு முன்னாடி எழுந்து குளிச்சணும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியங்க. நம்ம வந்து நீர்நிலைகளுக்கு போய் தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களுடைய படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது. பூஜை அறையில் விளக்கேற்றுறதுடன் தனியாக முன்னோர்கள் படத்துக்கு முன்னாடி ஒரு மண் அகல் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றணுங்க. முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை முதல்ல காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நாம் சாப்பிடணும். படையல் போட்ட உணவை நாம் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தாங்க சாப்பிடணும். மற்றவங்களுக்கு அதை கொடுக்கக்கூடாது. வெளி ஆட்களை வீட்டுக்கு வர வச்சு உணவளிக்கக்கூடாதுங்க. அப்படி உணவளிப்பதாக இருக்குந்தா பகல் 12 மணிக்கு பிறகு தான் நாம் அவங்களுக்கு சாப்பாடு வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போடணும். முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாதுங்க. 2 இலைகளை போட்டு தான் படையல் போடணும். பித்ருக்கள் ஃபோட்டோக்களை அங்கொன்று இங்கொன்று அப்படியே தனித்தனியாக வைக்கக்கூடாதுங்க. ஒரே இடத்துல வச்சு தான் நம்ம படையல் போடணும். அமாவாசை படையல் சாப்பாட்டில் கண்டிப்பாக பிரண்டையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது வந்து நமக்கு முன்னோர்களுக்கு நேரடியாக போய் சேரும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. கண்டிப்பாக பெண்கள் அன்னைக்கு செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. ஆடி அமாவாசை அன்னைக்கு நகம் வெட்டக்கூடாது. பெண்கள் மட்டும் இல்லைங்க, யாருமே அன்னைக்கு நகம் வெட்டக்கூடாது. பெண்கள் வந்து தலையை விரித்து போட்டபடி இருக்கக்கூடாது. நம்ம தலை குளிச்சுட்டு வந்து அப்படியே தலையை விரித்து போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு லப்பர் பேண்ட் போட்டு கூட சும்மா அப்படியே நம்ம சுற்றிக்கலாங்க. நெத்தியில் குங்குமம் திருநீறு இல்லாமல் இருக்கக்கூடாதுங்க. பெண்கள் குளிச்சுட்டு தான் சமையல் செய்யணும். குளிக்காமல் சமையல் அறைக்குள்ளே அன்றைக்கி ஆடி அமாவாசைக்கு போகக்கூடாது. பொதுவாகவே குளிக்காமல் நம்ம சமையல் அறைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு தான் மற்ற வேலையை நம்ம செய்யணுங்க. ஆடி அமாவாசை படையல் அப்படின்றது நம்முடைய முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்காக செய்யக்கூடியது அப்படின்றதுனால நைட்டி இது மாதிரி போடக்கூடாது. ஏற்கனவே சொன்னது தாங்க. பாரம்பரியமான புடவையை கட்டிக்கிட்டு தான் நம்ம அன்றைக்கி சமையல் செய்கிறது விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆடி அமாவாசை அன்னைக்கு 5 பேருக்கு 5 விதமான பொருட்களை தானமாக கொடுக்கணுங்க. தானம் கொடுக்க வேண்டிய அந்த 5 பொருட்கள் என்னென்னா பச்சரிசி, வெல்லம், நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசிப்பருப்பு. இந்த 5 பொருளும் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருளை வாங்கி கொடுக்கலாங்க. இப்போது அரிசி 1 கிலோ வாங்கி கொடுக்கலாம், பாசிப்பருப்பும் 1 கிலோ வாங்கி கொடுக்கலாம், வெல்லம் 1 கிலோ வாங்கி கொடுக்கலாம். நெய் வந்து ரொம்ப விலை அப்படின்றதுனால உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு 100 கிராம் கூட வாங்கி கொடுக்கலாங்க. ஒருத்தருக்கு வந்து முந்திரி, திராட்சை, ஏலக்காய் அப்படின்னு சொல்லி உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த பொருளை ஒருத்தருக்கு தானம் கொடுக்கலாம். இந்த 5 பொருட்களையும் 5 பேருக்கு தனித்தனியாக நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கோ இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ யாராவது வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த 5 பொருளை தானமாக கொடுக்கலாங்க. இதை யாருக்கு யார் வேணுமானாலும் கொடுக்கலாங்க. வருடம் முழுவதும் வரும் அமாவாசையில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினாலும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தாலும் அதனால் ஏற்படும் பித்ரு தோஷமானது ஆடி அமாவாசையில் இந்த 5 தானங்களை கொடுப்பதால் நீங்கிவிடும் அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க. இதுவரை உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 5 பொருட்களை உங்கள் வசதிக்கேற்ப யாருக்கு யார் வேணுமானாலும் இந்த தானத்தை கொடுக்கலாங்க. ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அப்படின்றது நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்திருந்தால் கூட இந்த தானங்களை கொடுக்கும்போது அது முழுமையாக நீங்கி முன்னோர்களுடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம முன்னோர்கள் மோட்சம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இதை நம்ம செய்யலாம் தானுங்களே. நம்ம வசதிக்கேற்ப செய்யலாங்க. இந்த ஆடி அமாவாசையில் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சரியாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா முன்னோர்களுடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நமக்கு அடுத்து வரும் சந்ததியினருக்கும் கிடைக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.